சீக்கிரம் கதவை தர. பரதேசி வெள்ள வாடா. என்ன பண்ற ஷீரோ? வெளிய வாடா. அடே அர்ஜென்ட்ரா, புரிஞ்சுக்கடா. அதுதான் டாய்லெட் பேப்பர் காலி ஆகணுமா? குத்தனம் பண்றதே இவனுக்கு வேலையா போச்சு. வெளிய வாடா. கதவை உடைக்க வச்சிருவான் போல இருக்கே. தினம் இதே அக்க போரா இருக்கடா. டேய் கதவை தரடா. சரியா பார்த்து போடா. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. பின்னாடி வேற நச நசன்னு இருக்கு. வாழ்க்கை என்ன ரொம்ப சுலபமா இருக்கும் நீ நினைச்சிட்டு இருக்கியா? பறவைங்களுக்கெல்லாம் கூட கஷ்டம் இருக்கும் தெரியுமா? நீ போய் சொல்ற. இந்த மனுஷங்க உனக்கு பிரெட் தராங்க, எனக்கு விஷத்தை தராங்க. இதுக்கு மேல உன்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல. இன்னும் நீ எங்கதான் இருக்கியா? இன்னைக்கு என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா? இவனோட வாழ்க்கையை இவன் வெறுத்துட்டானா ஷீரோ? வீடுகள்ல எலியா வாழ்றது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். வர இப்பெல்லாம் இவன் ரொம்ப தொட்டாசினிங்க ஆகிட்டு இருக்கான். என்ன தேவையில்லாத டென்ஷன் ஆக்காதன்னு சொன்னல. கோவப்படாத. குடுபுடு குடுபுடு. ஒழுங்கா வாய மூடிட்டு இல்லனா அவ்வளவுதான். போதும் உங்க சண்டையை நிப்பாட்டுங்க. இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு சிக்கன் வேணுமா இல்ல ஃபிஷ் வேணுமான்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன். அந்த ரெண்டாவது விஷயம் நீ என்ன சொன்ன? அது மீன் நான் சொன்னேன். மீனா கேக்குறான் பாரு. மீன் தான். உனக்கு முதல்ல மீன் பிடிக்க தெரியுமா? எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எனக்கு நீந்த தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு நிலப்பறவை. தண்ணில விழுந்தா நான் முழுகிடுவேன். நீ போய் உன்னோட வேலையை பாரு. ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டுங்க. மீனை நான் கொண்டு வரேன், சரக்க நீங்க கொண்டு வாங்க. திரும்ப ஏன் ஏமாத்தைய பாக்குறீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா பணம் இல்லாம சரக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. இங்க நின்னு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க சோம்பேறி பசங்களா. சீக்கிரம் போய் சரக்க கொண்டு வாங்க, புரியுதா? நாங்க கிளம்புறது தான் நல்லா இருக்கும். நீ மியூசிக் என்ஜாய் பண்ணு. போலாம் ரஸ்கி, சரி, சீக்கிரம் போ. எனக்கு இந்த டவுன் சுத்தமா பிடிக்கல. ஷீரோ, ஷீரோ எங்க இருக்க? நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா? ஷீரோ, ஷீரோ எங்க இருக்க? எங்க இருக்க? நான் கத்துறது உனக்கு கேக்குதா? ஷீரோ, ஷீரோ. ஏய், வாசிக்கிறத நிப்பாட்டு. இது ஒரு மியூசிக்காடா? இதை விட நாயை நல்லா கரைக்கும். அந்த செல்லவுக்குள்ள ஏதோ ஒரு பம்பு செட்டு மோட்டர் வச்ச மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருக்க. ஷீரோ, நீ இங்க இருக்க? இறங்காது. ஷீரோ, ஷீரோ, நான் தான் பிளாக்கி, நான் தான் பிளாக்கி. ஷீரோ,
இப்பதான் நான் ஒரு அழகான விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கேன் ஷீரோ. நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்த ரொம்ப அழகான விஷயம் அதுதான். அந்த பூனை அவ ரொம்ப 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 அழகா இருக்கா. நீ அவளை பார்க்க விரும்புறியா? அழகாடா? உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. பார்க்க ஒரு தேவதை மாதிரி இருக்கா. பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவேன். நான் மயங்கிடுவேனா? அவங்க கொண்டு ஒரு சரக்கையும் குடிக்கணுமே. ஒண்ணு பண்ணுவோம், அவங்க வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அழகுன்னா தட்டையான மூக்கு நீளமான வாழு இருக்குமே, அவங்கள ஒருத்தியா? இல்ல 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 இல்ல, இவ அந்த கூட்டத்தை சேர்ந்தவெல்லாம் இல்ல. இவ ரொம்ப அழகா தேவதை மாதிரியே இருக்கா. இப்படி ஒருத்திய நீ பாத்துருக்கவே மாட்டேன். ஓ, அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறியா? ஷீரா, உன்னை எவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்வாளா நண்பா? டென்ஷன் ஆகாத. அவளுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இப்ப சீக்கிரம் கிளம்பி வா, இல்லன்னா அவ போயிடுவா. கொஞ்சம் கூட உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? எனக்கு கடன் கொடுக்கறத நிறுத்திட்டு எனக்கு மரியாதை சொல்லி தரியா? கதவா உனக்கு இனிமே எப்பவும் கடன் கிடையவே கிடையாது. சரியான சோம்பேறி பயலுக. மரியாதைனா என்னன்னே தெரியறது இல்ல. ஹலோ சார், நான் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். என்ன பார்த்தா உதவி மையம் மாதிரி தெரியுதா? எல்லாரும் மாதிரியும் போனை பார்த்து தெரிஞ்சுக்க. ஏண்டா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அது தெரிஞ்சதுன்னா நான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரா பிளான் போட்டு நேர விஷயத்துக்கு வந்துடுவேன். சரியா? அது சரி, நானு கூட வரலாமா? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லு. உனக்கு அவளை கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அவளை பிரின்சஸ்னு தான் கூப்பிடுறாங்க. ரொம்பவே அழகா இருப்பா. அவளை பார்த்தாலே நீ அவ அழகுல மயங்கி விழுந்துடுவ. நீ எதுக்கும் பயப்படாத ஷீரோ. நீ எப்பவும் போல நீயா இருந்து மத்தது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். நீ எனக்கு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. உனக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன் ஷீரோ. ஜோடிகளை இணைச்சு வைக்கிறது தான் என்னோட வேலைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என்ன பழைய தொழிலுக்கே போயிட்டியா பிளாக்கி? ஆமா ஷீரோ, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு தானே இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணியாகணும். சரி, நானும் பார்ட்டிக்கு வரலாம்ல. ஹேய், நான் உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன், நீ என்ன பார்ட்டிக்கு கூப்பிட மாட்டேங்கிற? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? கவலைப்படாத பிளாக்கி, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நமக்காகவே எவனோ சரக்கு பாட்டில அங்க எடுத்து வச்சிருக்கான். வா, நம்ம வேலையை காட்டிடுவோம். அந்த குடிகாரங்கிட்ட இருந்தெல்லாம் பாட்டில புடுங்க முடியுமா என்ன? இன்னைக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டியா? நீ தேவையில்லாம பேசாத. சரி சரி, டென்ஷன் ஆகாத. உன் வலி எனக்கு புரியுது. நீ இன்னும் கொஞ்சம் திறமையா செயல்படணும், அவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ வாயை மூடிட்டு போ. வர வர இப்பெல்லாம் நீ ரொம்ப சிடுமுஞ்சாயிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா? நீ கூட தான் வாய் அடிக்கிட்டே இருக்க. பிரமாதம். இந்த மாதிரி இன பூனைகளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுல உருவாக்குனாங்களாம். வெறும் ராஜாங்க மட்டும் தான் இந்த மாதிரி பூனைகளை வச்சிருப்பாங்களாம். அதனாலதான் உனக்கு நீ ஏன் ஒரு புது பேரை வச்சுக்கணும்னு நினைக்கிற நண்பா. பூனை அரசன் எப்படி இருக்கு? பூனை அரசன் என் செல்ல குட்டி, என் குட்டி இளவரசிக்கு எவ்வளவு பாசம். நீ பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? உன்னை நாள் பூரா என் மடியிலேயே வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாரு, இங்க பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாத்தியா? இத நீ மொத்தமா கெடுத்து வச்சிருக்க. ஐயோ, இன்னைக்கு திரும்பவும் லேட் ஆயிடுச்சே. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. என்னால இப்ப விளையாட முடியாது. நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன். நான் இல்லாத நேரத்துல வீட்டுல சேட்டை பண்ணாம இருக்கணும். நல்ல பொண்ணா இருக்கணும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய விளையாடலாம்.
இளவரசி, என் பேரு ஷீரோ. நீ என்னோட ஃப்ரெண்டா? இது என்ன? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செத்துட்டாளா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்க. இவளுக்கு என்னாச்சு? இவ செத்துட்டாயா? ஐயோ, ஏதாவது பேசு. ஐயோ, இவ செத்துட்டா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஷீரோ, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடலாம். வா, சீக்கிரம் வா. நீ பயப்படாத, இதுல நம்ம தப்பு எதுவும் இல்ல. ஏய் பிளாக்கி, நாம இவளை எதுவும் பண்ணல. அவன் திரும்ப வந்துட்டான். ஓகே வரேன், இருங்க. ராஜகுமாரி எங்க இருக்க? ராஜ்குமாரி, என்னாச்சு? இல்ல என் செல்ல ராஜகுமாரி. சீக்கிரமா போறது நல்லது. கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க நடந்ததுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நடந்தது ஒரு விபத்து. அவளே அதுல மாட்டி செத்துட்டோம். ஐயோ, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? நீனும் கொஞ்சம் சொல்ல. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சார். இங்க பாரு ஷீரோ, அவனை குத்திட்டான்டா. இனிமே நான் பொழைக்க மாட்டேன்டா. நம்மளோட எல்லா நண்பர்கள் கிட்டயும் நான் எப்படிப்பட்ட ஒரு வீரனா வாழ்ந்துகிட்டு இருந்தனோ அதே மாதிரி ஒரு வீரனா நெஞ்சில குத்துப்பட்டு செத்துட்டேன்னு சொல்லு. ரொம்ப டயர்டா இருக்கு. செல்லுன்னு ஏதாவது குடிப்பான். ஷீரோ, அவன் எங்க போனா? ஷீரோ எங்க இருக்க? அந்த ஷீரோ எங்க போய் தொலைஞ்சான்? நம்மளால சரக்கு ரெடி பண்ண முடியலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடுப்பா. என்னால அவன்கிட்ட சொல்ல முடியாது, நீயே சொல்லிக்கோ. அவன் ரொம்ப கத்துவான். அதுவும் உண்மைதான். ஹேய் சிரு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓரம் போட கிழவா, இப்ப நான் நல்ல மூட்ல இல்ல. என்ன கடுப்பேத்தாத. இல்ல என்ன நம்பு, இது உனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு வழியா உனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, அதுக்குள்ள சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். இல்ல இங்க பாரு, அதை விடு, நான் சொல்றேன். என் பின்னாடி பாரு. யார் இது? ஹலோ, என் பேரு டாக்கோ. ஹலோ அப்பா. என்னது அப்பாவா? நானா? நீ என்ன பேசுற? நீங்க ரெண்டு பேரும் பார்க்க அச்சரிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்க. எனக்கு பசங்க நல்லா யாரும் இல்ல. வருத்தப்படாத. அவன் கூட நீ இல்லாம இருக்கிறதே நல்லதுதான். அவன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். பாத்தியா, நம்மளோட ஷீரோ கூட
வெறும் கையோட தான் வந்துகிட்டு இருக்கான். ஓவரா சிரிக்காத. இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு நம்ம பசியோட தான் இருக்கணும். இதுல நீ என்ன முட்டாள்னு சொல்றிய? என்னப்பா எப்படி இருக்கா? பந்தி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு நான் மீன் சமைக்கலான்னு இருக்கிறேன். நிறைய மீன் வாங்கி இருக்கேன். ஆமா ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வேற 1 கிலோ வச்சிருக்கேன். எனக்கு மீன்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. என் உடம்புக்கு என்ன, நல்லாதான் இருக்க. நீ உன் உடம்ப பாத்துக்கோ. குழந்தைங்களை கேட்டதா சொல்லு. யார் அது? நில்லு. இத மறந்து அவனை யாராவது போனீங்க. இதோ மீனும் ரெடி. ஆமா சரக்கங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. என்னாச்சு நண்பா? அவனால தப்பிக்க முடியல. யாரு? ஜோடிகளை இணைக்கிற என் நண்பன் பிளாக்கி இன்னைக்கு இறந்துட்டான். கடவுள் அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். இன்னைக்கு என் நண்பன் இறப்புக்காக குடிக்கலாம். ஏய், ஆமா சரக்கங்க. இல்ல, எங்களால சரக்கு கொண்டு வர முடியல. கூடவே சரக்கு உடம்புக்கு நல்லது இல்ல நண்பா. அது லிவர் டேமேஜ் ஆக்கிடும். சொல்றது புரியுதுல்ல? ஓகேவா? ஓ தபாக்கற, இப்ப நீ என்ன சொல்ல பாரு? நாங்க உன்னோட வேலைக்காரங்க இல்ல, நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால எடுத்துட்டு வர முடியலனாலும் நாங்க அதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். அதோட எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாது. சும்மா கதை சொல்லாத. சரி விடு, நான் போறேன். நாங்க என்னடானா சரக்குக்காக எங்க உயிரையே பணைய வச்சுட்டு வந்திருக்கோம். நீ உன் இஷ்டத்துக்கு எங்களை திட்டிட்டு போற. வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாரு நீ புதுசா? இவன் குட்டி ஷீரோ மாதிரி இருக்கா? நீ சொல்றது ரொம்ப சரிதான். தண்ணி ஊத்தி வச்சிருக்கான். என்ன தண்ணி தாண்ட வராயா? இருக்கிற சரக்கெல்லாம் குடிச்சிட்டு எனக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கியா? செல்ஃபிஷ் ஃபெல்லோ. நன்றி கட்ட பூனை. கிளாசிக்கல் மியூசிக்க கேட்டா ஒரு பசு நிறைய பால் கொடுக்கும், மரங்கள் எல்லாம் சீக்கிரமா வளரும். ஆனா நீ குண்டாகிறது நாத்தமாகறது தான் ஜாஸ்தி ஆகுது. கழுத கத்துற மாதிரி ஒரு சத்தான சங்கீதங்கிறியா? சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஞான சூன்யம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், நீ ரொம்ப பேசுற. சீரோ, எனக்காக நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? ஒண்ணும் பண்ணதில்ல. சாப்பிட குடுக்கறதுல, குடிக்க குடுக்கறதுல. யாராவது கேட்டா பூனைக்கு என்ன உசுருங்கிற வெக்கமா இல்ல உனக்கு? போடா டேய். இதுக்கு மேல நீ பேசுனேன்னா உனக்கு மரியாதை இல்ல. உன் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல. தயவு செஞ்சுக்கிறது போயிடு. கத்தாத. உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? ராத்திரி பகல்னு பார்க்காம ஒரே இடத்துல உட்காந்து என்ன துரு பிடிச்ச கருமத்தை வாசிச்சிட்டு இருக்க. நீ இப்ப தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. வெளியில போடா. பொடியா போடா தடியா. இந்த நேரத்துல சரக்கு கிடைக்கும். சீரோ, ஏய், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு மடையா. உன்னாலேயே செல்லோவே உடைஞ்சிருச்சு. யாரது? கதவை திறடா. நான் இந்த பில்டிங்கோட சொந்தக்காரி. ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு வேலையும் செய்யாத உதவாக்குற பயல. உன் பூனைய ஒழுங்கா அடக்கி வை. இல்ல ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் இத கீழே வச்சிடுறேன். இப்ப சொல்லுங்க உங்க பிரச்சனைய. வேற ஒண்ணும் இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. அடே வாய மூடு. என்ன ஆண்டின்லாம் கூப்பிடாத. நீயும் அந்த பூனை மாதிரி உதவாக்கறதா? இது வரைக்கும் வீட்டுக்கு வாடகைன்னு ஏதாவது கொடுத்திருக்கியா? வாடகைன்னு கொடுத்தது இல்லையா? அடுத்த மாசம் சொல்லிட்டே போற. ஆனா எதுவும் தந்த பாடல. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க.